வணக்கம் நண்பர்களே. நம்ம அந்த திருச்சி பேர்ட்ஸ் பார்க்கில் பார்த்திங்கன்னா ஒரு அனகோண்டா வந்து அப்படியே ஒரு டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. அதை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கிளியெல்லாம் வருது போகுதுன்னு நம்மகிட்ட வருமானு பார்த்தா கை மேலே ஏறி உட்காந்துருச்சிங்க. நான் உண்மையிலுமே ஆச்சரியப்பட்டேன். எப்படி இது அப்படின்ட்டு அந்தளவுக்கு பழக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். என் கையிலேயே உட்காந்துருக்கு, தோல்லெல்லாம் கூட உட்காந்துருந்துச்சு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பரவசமான ஒரு அந்த நிலையில் அதோட இறைவன் பாருங்கள் எவ்வளவு கலர் கலராக மனுஷர்களில் பல வேறு வகை இருக்கிற மாதிரி எத்தனை கலர் பாருங்கள் அந்த கிளியில். இது பூராமே கிளி தான் பா. என்ன இது வந்து கண் கொண்டு பார்த்துக்கிட்டே இருக்கலாமான் இருக்குது. அப்படியே போய் பார்த்தோம்னா ரொம்ப ஒரு இதாக இருக்குது. நல்ல டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா பேரட், ஆஸ்திரேலிய கிளி, அதெல்லாம் நம்ம வந்து ஒரு சினிமா படத்தில், நம்ம இந்தியன் படத்தில் மனிஷா கொய்ராலா வச்சுருப்பாங்க பாருங்கள் அந்த ஜூவில், அந்த பறவைகள் இதில். அது மாதிரி எங்கள் பாருங்க கையிலே இருக்குது. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ பெரிய வெயிட்டான பறவை தானாக வந்து உட்காந்து நம்ம கையில் வந்து சாப்பிடுதுங்க வரும்போது ஒரு அப்படியே ஒரு புத்துணர்ச்சி ஆகி போச்சுங்க. அடே அப்பா. பாருங்க எவ்வளோ ஒரு அமைதியாக சாப்பிடுது பாருங்கள். எந்த ஒரு இது இல்லாமல் நமக்கும் பயம் இல்லை. அது கொத்திப்பிடுமா அப்படிங்கிற ஒரு இது இல்லை. ஜாலியாக நீங்கள் எல்லாத்து கையிலையும் வந்து உட்காருது. நீங்கள் வந்து அந்த சூரியகாந்தி விதைகள் மட்டும் முன்னாடி கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா போதும், தானாக வந்துடுவாங்க. வந்து எல்லாம் சாப்பிட்றாங்க. அருமையாக இருக்குது. அப்படியே எனக்குடைய மனசை வந்து லேசாகி போச்சு. நம்ம வந்து அந்த எங்கே இருக்கிறவங்க எல்லாமே மேலே ஓப்பனாக தான் இருக்குது. ஆனால் நம்ம எந்த இடத்துல இருக்கங்கிறத வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மறந்துட்டோம். தேங்க்யூ நண்பர்களே. வாங்க வந்து பாருங்கள், அனுபவிங்க.